தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தடாதகை பிராட்டி அரசு ஏற்றவுடன் நீதி நெறி தவறாது ஆட்சி செய்து வந்தான். திருமண பருவம் வந்ததை எண்ணி காஞ்சனமாலை பிராட்டியிடம் கூற, தடாதகை முற்ற காலம் வரும்பொழுது நடக்கும், அதுவரை நான் பல நாடுகளுக்கு சென்று வெற்றி வாகை சூடி வருகிறேன் என்று கூறினாள். அமைச்சர்கள், சேனையர், யானை, குதிரை, காலாட்படைகளுடன் புறப்பட்டு பல நாடுகளை வென்று இந்திரனையும் வெல்ல இந்திரலோகம் சென்றார். இந்திரனிடமிருந்து வெள்ளை குதிரை, காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி அனைத்தையும் கவர்ந்து வந்தார். அஷ்டதிக்பாலர்களையும் போரிட்டு வென்றார். பின்னர் கைலை மலைக்கு சென்றார். அங்கிருந்த பூதகணங்கள் தடாதகை பிராட்டியை எதிர்த்து போரிட்டனர். சிவகணங்கள் தேவியின் வஜ்ராயுதத்தால் போரிட முடியாமல் தோற்றன. நந்தி தேவர் ஈசனிடம் சென்று முறையிட்டார். ஈசனாரும் தன்னுடைய படைகளை ஏற்று போர்க்களம் சென்றார். அங்கு வீர பெண் சிங்கமாய் நின்ற தடாதகை பிராட்டியை கண்டு அவளின் அழகையும் கண்டு மகிழ்ந்தார். தடாதகை பிராட்டியும் இறைவனை கண்டார். இறைவனின் அருட்பார்வை பிராட்டியிடம் மாற்றத்தை கொண்டு வந்தது. பெண்மை குணங்கள், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு உண்டாகியது. அவளுடைய மூன்றாவது தனமும் மறைந்தது. அவருடைய அமைச்சர் பேரரசியே, இவரே உங்கள் மணவாளன் என்று கூறினார். இறைவனும், தேவி, வேத நெறிமுறைப்படி வரும் திங்கள் அன்று உன்னை மனம் முடிக்க வருகிறோம் என கூறி அருளினார். பிராட்டியும் மதுராபுரி திரும்பினார். திருமண ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடந்தது. அமைச்சர்கள் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அன்னையின் திருமண ஓலையை அனுப்பினார்கள். மதுராபுரி மங்களமாக அலங்கரிக்கப்பட்டு மனம் மிகுந்த வாசனை திரவியங்களால் நகரமே மணந்தது. மக்கள் தீபங்களிலாலும் மாலைகளாலும் மலர்களாலும் அலங்கரித்தனர். பல நதிகளின் புனித நீர் குடங்களில் கொண்டு வந்தார்கள். திருமணம் நடைபெறும் மண்டபத்தையும் யானையின் யாழி உருவங்களை கொண்டு சாளரங்களும் எல்லாம் அமைக்கப்பட்டது. கற்பகத்தருவும் சிறப்பான நவரத்தினங்கள் கொண்ட சிம்மாசனமும் பொன்னிருக்கையும் ஆடை அணிகளும் அளித்தது. காமதேனு எல்லா வகை உணவுகளையும், சிந்தாமணி கேட்ட எல்லாவற்றையும் அளித்தது. திருமணத்திற்கு மகாவிஷ்ணு, நான்முகன், ருத்திரர்கள், அஷ்டபைரவர், அஷ்டதிக்பாலகர்கள், சூரிய சந்திரர், அஷ்டவசுக்கள், தேவர்கள், குபேரன், நாரதர், வியாசர் போன்ற மகரிஷிகளும் மண்டபத்தில் எழுந்தருளினார்கள். மணமகன் சுந்தர பெருமான் திருமண கோலம் பூண்டு தனது ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். மதுராபுரியில் அமைச்சர்கள் இறைவனை தரிசித்து மங்கள மங்கையர் அஷ்ட மங்கள பொருட்களை ஏந்தி ஆரத்தி எடுத்து அரச மாளிகையில் வரவேற்று உபசரித்தனர். காஞ்சனமாலையும் இறைவனை பணிந்து எம் புதல்வியை மணந்து பாண்டிய நாட்டை அரசு புரிந்து அருள வேண்டும் என வேண்டினார். இறைவனும் திருக்கல்யாண மண்டபத்தை அடைந்தார். திருமஞ்சனம் ஆடிய பிராட்டியை நல்ல நிமித்தம் வந்தவுடன் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அலங்காரம் செய்தனர். கலைமகளும் வேதங்கள் முழங்க, மங்கள முரசு சங்குகள் முழங்க, எல்லோரும் மலர் மாறி பொழிய பிராட்டியை அழைத்து வந்தனர். இறைவனும் இறைவியும் அமர்ந்த பின் மைத்துனர் மகாவிஷ்ணு சிவனின் வலது கரத்தில் பிராட்டியின் வலது கரத்தை வைத்து வேத மந்திரங்களை ஓதி தாரை வார்த்து கன்னியாதானம் செய்தருளினார். அங்கு கூடியிருந்த எல்லோரும் மலர்கள் தூவி சித்தர்களும் வித்யாதரர்களும் முனிவர்களும் பேரின்பம் அடைந்தனர். நான்முகன் தன் புதல்வருடன் வேதாகம சிவாகம முறைப்படி திருமண சடங்குகளை நிறைவாக செய்தார். பின்னர் இறைவன் வந்திருந்த எல்லோருக்கும் அருட்பிரசாதத்தை வழங்கி அருளினார்.